கடந்த வாரம் மாநகராட்சி ஒப்பந்ததாரர் சபேஷின் வீட்டில் வருமான வரித்துறை 15 கோடியே 75 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்திருந்தனர். இந்த நிலையில் கட்டுக்கட்டாக சிக்கிய பணத்தின் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கடந்த வியாழக்கிழமை அன்று மாநகராட்சி ஒப்பந்ததாரரான சபேஷனுடைய அலுவலகம் நங்கநல்லூர் கீழ்கட்டளை அருகே இருக்கிறது. அந்த அலுவலகம் அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு வீடு உட்பட மொத்தம் 3 இடங்கள்ல திடீரென வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையில வியாழக்கிழமை இரவே 15 கோடி ரூபாய் கணக்கில் வராத ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாக வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். மறுநாள் வெள்ளிக்கிழமையும் சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் 75 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாகவும் வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். மொத்தம் 2 நாட்கள் நடத்தப்பட்ட சோதனையில 15.75 கோடி ரூபாய் பணம் வருமானத்துறை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக அந்த ஒப்பந்ததாரர் சபேஷனிடமும் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டது. அது இந்த நிலையில தற்போது பிடிபட்ட அந்த பணம் சோதனையில பிடிபட்ட கட்டுக்கட்டாக இருக்கக்கூடிய அந்த பணத்தினுடைய வீடியோ காட்சிகளை தற்பொழுது வருமானத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கிறது. இன்று காலையில வேலூரில் இது போன்ற பணம் வருமானத்துறை அதிகாரிகள் கைப்பற்றப்பட்ட பணம் தற்போது எண்ணப்பட்டு வருகிறது. அதனுடைய மதிப்பு எவ்வளவு என்பது இதுவரை வருமானத்துறை அதிகாரிகள் வெளியிடப்படவில்லை. இதுக்கு முன்பாக நடத்தப்பட்ட அந்த சோதனை தொடர்ச்சியாக திமுக பொருளாளர் துரைமுருகனுடைய வீடு மற்றும் ஒரு கல்லூரி நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து இந்த பணம் சிக்கியதாகவும் சொல்லப்பட்டது. அது தொடர்பாக இதுக்கு தொடர்பு இருக்குமா என்பது குறித்து வருமானத்துறை அதிகாரிகள் ஒரு பக்கம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த சோதனை முடிவரவில்லை. அதே வேளையில் அது தொடர்பாக கைப்பற்றப்பட்ட அந்த பணம் முழுவதுமாக எண்ணப்பட்டு வருவதாக வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில இது தொடர்பான வீடியோ வெளியாயிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே நடத்தப்பட்ட சோதனையின் வீடியோ எடுக்கப்பட்டதா அல்லது அது வெளியாகி இருக்கிறதா என்று குறித்த ஒரு அரசியல் ரீதியாக இந்த விவகாரம் சென்றதால இது ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் வருமானத்துறை அதிகாரிகளால் இந்த வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்கிறதா, சபேஷனுடைய வீட்டுல நடத்தப்பட்ட சோதனையில் சிக்கி இந்த பணத்தினுடைய வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே வேளையில சபேஷனுக்கும் தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு ஆஜராக உள்ளார். அவர் மாநகராட்சி மற்றும் ஒப்பந்ததாரர்கள்ல பல்லாவரம் நகராட்சி, தூத்துக்குடி துறைமுகம், அங்கு மாநகராட்சி உள்ள தமிழகத்துல பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான பணிகளை அவர் ஒப்பந்தம் எடுத்து நடத்தி வரக்கூடிய ஒப்பந்ததாரராக இருந்திருக்கிறார். அவர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையினுடைய பின்னணி என்ன, அந்த பணம் யாருடையது என்பது குறித்து அடுத்த கட்டமாக அவர் நேரில் நுங்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய வருமான வரி புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகும் பொழுது அவரிடம் விசாரணை அது தொடர்பாக நடத்தப்படும் என்று வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்.